ஹாய்ப்பா. நான் இப்போ இருக்கிறது வந்து அஞ்சிராமத்தில் இருக்க ராஜன்கோ அந்த கடையில் இஎம்ஐ வச்சு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேங்க. அந்த இடம் தான் ராஜன்கோ அஞ்சிராமத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதுதாங்க ஒவ்வொன்றா வீடியோ எடுக்கணுன்னு தான் இதை எடுத்தேன். ஆனால் நான் வாங்க போனேன், எல்லாமே பண்ணினேன், ப்ராசஸிங்லாம் நடந்துகிட்டு இருந்து. ஆனால் எப்படி சொல்ல, டாக்குமெண்ட் சார்ஜுன்னு சொல்லி ஒரு 3000 கேட்டாங்க. அதுதான் ஷாக் ஆகிட்டேன் நான். என் பொண்ணு டிவி, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, டிவி இருந்து பெரிய டிவின்னு குத்து பார்த்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரமாக என்னடா பார்க்குறா அப்படின்னு சொல்லி அவளையே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாருங்க, அவள் பக்கத்தில் வந்து டிவியை பார்த்துட்ருக்கா. என்னடா பெரிய பெரிய டிவியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்த சைடு வந்து பார்த்தேன். கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, என்னால் அந்த சைடு போகலை. இந்த சைடோடையே எடுத்துகிட்டு இந்த சைடோடையே வந்துட்டேங்க. எல்லாம் மிக்சியெல்லாம் 3000 4000 அந்த ரேட்லேருந்தே இருக்குதுங்க. இஎம்ஐன்னு சொல்கிறாங்க, ஆனால் 0% தான் இஎம்ஐக்கு வட்டி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. அங்கே போன பிறகு டாக்குமெண்ட் சார்ஜினே 3500 3000 போடுறாங்க. நான் இதில் இருக்க இது வாட்டர் ஹீட்டர் பார்த்துக்கோங்க. இதை தான் பார்த்து வச்சுருந்தேன். இது தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது இல்லை, இதுக்கு கீழே இருக்குது. இதை தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வட்டி எதுவும் இல்லை. நாங்கள் எல்லாம் ப்ராசஸிங்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி சொல்ல, அதை பெருக்கி பார்த்தா 19,000 சம்திங் ரூபா. ஒரு ஓவனை சேர்த்து பார்த்துருந்தேன் பார்த்துக்கோங்க. அது ஒன்று இது ஒன்று. சரி இஎம்ஐ தானே கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்தா அவங்க இதை விட காஸ்ட் அதிகமாக சொல்கிறாங்க. எம்மா ஷாக் ஆகிட்டேன். ஏன் இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. இது வந்து கேஸ் ஐட்டவங்க, கேஸ் அழகாக இருந்து அப்படி பதிச்சு வைக்கிற மாதிரி. அதான் திறந்து பார்த்தேன், நல்லா அழகாக தான் இருக்குது. 3 அடுக்கில் அழகாக வச்சுருக்காங்க. நான்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைங்க. அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னால் தெரிஞ்சிருந்தால் வீட்டிலேருந்து தரப்பா எனக்கு இதுவே வாங்கி தாங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் பார்த்ததில்ல. நான் ஏதோ கிடைச்சதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஏமாந்துட்டேன்னு சொல்ல போனால். அழகாக இருக்குது, இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு அடுப்பில் சோதை போட்டுக்கிட்டு ஒரு அடுப்பில் குழம்புக்கும் கூட்டுக்கும் பண்ணிடலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணுறது. நானும் திறந்து தான் பார்க்கேன். இதை நல்லா சாப்பிட்டுட்டு வந்தால் தான் திறக்க முடியுமோ என்னவோ தெரியலைங்க. திறக்கவே முடியலை. நல்லா உள்ள அழகாகவே இருக்குது. ஆனால் நான் எங்கள் வீட்டில் எனக்கு தரப்போ நான் வந்து வேறு மாதிரி மேலே திறக்கிற மாதிரி எடுத்தேன். ஆனால் இது வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கவில்லை. இதெல்லாம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு திறந்து வேறு இழுத்து பார்க்குறேன், அது வர மாட்டேங்குது. இது தையல் மிஷினு. இதெல்லாம் ஹீட் பண்ணி சூட் பண்ணி சாப்பிட்றதுன்னு நினைக்கிங்க. பேக்கிங் ஐட்டம் பண்ணுறதெல்லாம் அங்கே இருந்து. இதில் தான் ஒரு ஓவன் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் என்ன விலை வந்து 11,200 என்னவோ சம்திங் சொன்னாங்க. இன்னொரு இதுதான் பார்த்து வச்சுருந்தேன். இதுவா இதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் அவங்க வந்து வட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் வட்டியெல்லாம் கூட்டி டாக்குமெண்ட் சார்ஜுன்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. 3500 யாருங்க டாக்குமெண்ட் சார்ஜ் கொடுப்பா? போப்பா நீயும் வேண்டாம், ப்ராடக்ட்டும் வேண்டாம், நீ வந்துட்டேன். வேறு அதை கேன்சல் பண்ணிவிட்டு பிறகு எடுத்துக்கலாம், பணம் கொடுத்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு. ஆமாம், ஒன்று இஎம்ஐ வந்து ஃப்ரீ. கேஷ் வந்து 500 கொடுக்கலாம், கொடுத்துட்டு எந்த பொருள்னாலும் வாங்கிக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, 500 கொடுத்துட்டு பிறகு வேணாம், மந்த்லி கட்டுற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்க போனேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜெலாம் உண்டானு கேட்டுட்டு தான் போயிருக்கேன். கிடையாதுன்னு சொன்னாங்க. திடீர்னு அதுக்கப்புறம் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இதான் நான் எடுத்து செலக்ட் பண்ணியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னது. நான் அதுக்கப்புறம் வாங்கலை, அது கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு அந்த 500 ரிட்டன் தர மாட்டாங்களாம். அவங்க அழகாக சொன்னவங்க ஒரு இப்படி சொல்ல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இருக்கலாம். இது தாங்க உள்ளே இருக்க அந்த முட்டை வைக்கிற இடம். ஐஸ் க்யூபு கட்டி வைக்கிறக்கூடியது. நல்லா தாங்க இருக்குது. நான்லாம் அந்த நேரத்தில் சிங்கிள் ஒரு டோர் இருக்குது எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் தெரியும் மேலேயும் ஒரு டோர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வைக்க பொருள் வைக்க இடமே பார்க்க மாட்டேன். ரொம்ப முக்கியம். இருமும்மா. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறனால பிள்ளைகள் இருமல் வந்தால் கூட அம்மா தும்மல் வரும்னு கேட்டுட்டு தும்முவங்க. வேறு என்ன சரி ஓகேங்க, தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.